நம்ம மதி சமைக்க சொன்னதாலே, இனிமே இந்த வீட்டுல பெரிய மாற்றம் நடக்கப் போகுது அப்படின்று யாருக்கெல்லாம் தோணுதோ, கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு உங்கள் ஆதரவ காட்டுங்க. காலையிலேயே வீட்டுக்குள்ள ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்தது. எல்லாரும் தங்களோட வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளயும் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருந்தது. மதி சமையலறைக்குள்ள போனதிலிருந்து ராஜலட்சுமிக்கு அமைதியே இல்ல. அவள் அடிக்கடி சமையலறை வாசலுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன சமைக்கிறா? எப்படி சமைக்கிறா? வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்குமா? அன்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மதி மட்டும் யாரிட்டமும் பயப்படாம தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனசார சமைக்கணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க. இந்த வீட்டுல எப்பவுமே அவளுக்கு குறை சொல்ல ஒரு காரணம் தேடுறவங்க இருக்காங்கன்று அவளுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நான் தெரிஞ்சத மனசார செய்றேன். அதுக்கு மேல என்னால முடியாது அன்னு நினைச்சு அமைதியா வேலைய தொடர்ந்தாங்க. அதே நேரம் மலர் மட்டும் மதிக்கு தைரியம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ராஜலட்சுமி முன்னாடி எதுவும் பேச முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ரேவதியோட போன்ல தொடர்ந்து ட்வைங் ட்வைங் மெசேஜ் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் கேட்ட உடனே தங்கராஜ் முகம் முழுக்க கோபம் நிரம்பிடுச்சு. யாருடா இவ்ளோ காலையிலிருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க? யாரோட பேசுற? அன்னு கேட்டு ரேவதியிட போன் கேக்குறாங்க. ரேவதி முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. என் தோழிதான் பேசுறாங்கன்னு சொன்னாலும் தங்கராஜ் நம்பவே மாட்டாங்க. நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்தவங்க நான். போன் குடு அன்னு சொல்லி நேரடியாக போனை வாங்கிக்கிறாங்க. ரேவதி வேற வழி இல்லாம ஸ்கிரீன் ஆன் பண்ணி கொடுக்கறாங்க. அதுல வந்திருந்த மெசேஜ் எல்லாமே மலரிடம் இருந்து. இன்னைக்கு வீட்டுல பெரிய கூத்து நடக்க போகுது போல. மதி சமையல் முடிச்சா என்ன ஆகுமோ தெரியலன்னு இருந்த அந்த மெசேஜ் தங்கராஜவை இன்னும் கொதிக்க வச்சது. உடனே இதுதானா உன் தோழி? வீட்டுல நடக்கிறதெல்லாம் வெளிய சொல்றது இதுதானா? ரேவதியையே குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மலரையும் மதியையும் சேர்த்து மோசமா பேச ஆரம்பிச்சதும் ரேவதிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரேவதி அமைதியா, வீட்டுல இருக்கிறவங்க கூட பேசக்கூடாதுன்னா எப்படி? அது என் தோழிதான், அவகிட்ட பேசுறதுல என்ன தப்பு? கேட்டாலும் தங்கராஜ் கேட்கவே மாட்டாங்க. அப்போதே தங்கராஜோட அம்மா அங்க வர்றாங்க. என்னடா காலையிலேயே இவ்ளோ சத்தம்? ரேவதிய எதுக்குடா திட்டுற? அன்னு கேட்டதும் தங்கராஜ் இன்னும் கோவப்படுறாங்க. உடனே பாட்டி ரேவதிய தனியா அழைச்சிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதையும் மனசுக்குள்ள வச்சிக்காத. வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா நீ அமைதியா இருந்தாதான் குடும்பம் நிலைக்கும் அன்னு ஆறுதல் சொல்லுறாங்க. அந்த நேரத்துல தங்கராஜ் மனசுக்குள்ள இது இப்போ விட்டுட்டா நாளைக்கு எல்லாரும் என் மேல் ஏறி நடப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன விஷயமே வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது. இதே நேரத்துல சுரேஷ் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் மனசு முழுக்க வீட்டிலேயே இருந்தது. எந்த வேலையிலும் கவனம் இல்லாம தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. அத பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன சுரேஷ், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? முகமே சரியில்லையே அன்னு கேக்குறாங்க. அங்க இருந்த ஸ்டாப் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே, சார், வீட்டுல சண்டை நடந்திருக்கும் போலன்னு சொல்லுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கிண்டலா, உங்க மனைவி திட்டிட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா சுரேஷ் சிரிக்கவே முடியல. அப்படி எதுவும் இல்ல சார், ஒரு கேஸ் விஷயம்தான் சொல்லிட்டு பேச்ச முடிச்சுறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள மதி ஏன் இவ்ளோ மாறிட்டா? நான் சொல்றத கேட்கவே மாட்டாளேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. வீட்டிலோ மதி சிம்பிளா ஆனா மனசார சமைச்சிருந்தாங்க. சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்பளம், தயிர், சின்ன வடை, அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுத்தமா ஆரோக்கியமா எல்லாத்தையும் தயார் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்த ராஜலட்சுமி முகம் உடனே மாறிடுச்சு. இது என்ன சமையல்? வடை, பாயாசம், இன்னும் எத்தனை வகை இருக்கணும்னு தெரியாதா? மாமாக்கு பிடிச்சது எதுவுமே செய்யலையே குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மதி அமைதியா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதையே மனசார செஞ்சிருக்கேன் என்று சொன்னாலும் ராஜலட்சுமி ஏற்கவே மாட்டாங்க. மலர்கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் திட்ட ஆரம்பிச்சாங்க. மலர் மதிக்கு ஆதரவா பேச முயற்சி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கே ராஜலட்சுமி அவளையும் திட்ட ஆரம்பிச்சாங்க. மதி அதுக்கப்புறம் அமைதியா, நான் ஆரம்பத்திலேயே எனக்கு சமையல் அதிகமா தெரியாதுன்னு சொல்லிட்டேன். உதவி செய்ய விடல. இப்போ என்னை மட்டும் குறை சொல்லுறது நியாயமா?ன்னு கேட்டாங்க. ஆனா ராஜலட்சுமி அதை கேட்கவே மாட்டாங்க. பொறுமையா பேசினா பெரிய புத்திசாலி ஆகிடுவியா?
இந்த வீட்டுல எப்படி இருக்கணும்னு நான் சொல்லுறது கேட்கணும்னு கடுமையா பேசுறாங்க. அந்த நேரத்துல ராகவன் சமையலறை பக்கம் வந்து, "என்ன இவ்ளோ சத்தம்? சாப்பாடு ரெடியா?" அன்னு கேக்குறாங்க. எல்லாரும் டேபிள்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. சுரேஷும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனுக்கு என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியாம ஆர்வமா இருந்தாலும், அவன் விருப்பமான காரக்குழம்பு இல்லன்னு தெரிஞ்ச உடனே முகம் சுருங்கிடுச்சு. சுரேஷ் சாப்பாட்ட பார்த்ததும், "எனக்கு காரக்குழம்பு பிடிக்கும் என்று தெரியாதா?" அன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள ராஜலட்சுமி, "உன் மனைவிதான் சமைச்சா. எ எங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு" அண்டி சொல்லி மதிய குறை சொல்லுறாங்க. கோபமா இருந்த சுரேஷ் தட்டையே தள்ளிவிட்டு, "இத சொல்லியிருந்தா வெளியிலேயே சாப்பிட்டு வந்திருப்பேன்" அன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. அத பார்த்த மதி மனசுக்குள்ள ரொம்ப காயப்படுறாங்க. அவளார் யாருக்காக மனசார சமைச்சாங்களோ அதையே யாருமே மதிக்கலன்னு வருத்தப்படுறாங்க. ராகவன் சாப்பிட்டு பார்த்ததும், "சாம்பாரா இது, ரசமா இதுன்னு கிண்டல் பண்றாங்க. மதி அமைதியா ஆரோக்கியமா சாப்பிடணும்னா இவ்வளவு எண்ணெய், தேங்காய் எல்லாம் அவசியமில்லன்னு சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. மலர் மட்டும் மதிய கைய பிடிச்சு அமைதியா இரு, இப்ப பேசினா இன்னும் பிரச்சனை பெருசா ஆகிடுமான்னு சொல்லுறாங்க. ஆனாலும் மதிக்குள்ள இருக்கும் வேதனை அதிகமா இருந்தது. சாப்பாடு முடிஞ்சதும் எல்லாத்தையும் மலர்தான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி மீண்டும் மதிய கூப்பிட்டு, "இனிமே உன் சம்பளத்துல ₹1 கூட உனக்கு கிடையாது. இந்த வீட்டுக்காக நீ வேலை செய்யணும். உன் வீட்டிலிருந்து சீர் எதுவும் வரல. அதனால இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் உன் மேலுன்னு கட்டளையிடுறாங்க." அந்த வார்த்தை மதியை ரொம்ப காயப்படுத்துது. மலருக்கும் கோபம் வந்தாலும் வெளிப்படையாக எதுவும் சொல்ல முடியல. "நான் வேலைக்கு போய் நானே என் வாழ்க்கையை நடத்துவேன்" மதி மனசுக்குள்ள முடிவு பண்றாங்க. அந்த நேரத்துல வாசலிலிருந்து மேம் மேம்னு 2 மாணவர்கள் கூப்பிடுற சத்தம் கேக்குது. மதி வெளிய போய் பார்த்தா அவங்க கல்லூரி மாணவர்கள் தான். ராஜலட்சுமி உடனே, "வேலை போயிடுச்சே, இப்போ எதுக்குடா வந்திருக்காங்க?" அன்னு கேலி பேசுறாங்க. மதி மட்டும் மாணவர்கள உள்ள அழைச்சிட்டு, "என்ன விஷயம்?" அன்னு கேக்குறாங்க. அந்த மாணவர்கள் ரொம்ப பதற்றமா ஒரு வீடியோவை காட்டுறாங்க. "மேம், உங்க வேலை போனதுக்கு உண்மையான காரணம் இதுதான். இத பார்த்ததும் நாங்க அதிர்ச்சியாயிட்டோம். அதனால நேர்ல வந்து சொல்லணும்னு நினைச்சோம்னு சொல்றாங்க." மதி வீடியோவை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோவில் வெள்ளை வேட்டி, வெள்ள சட்டை போட்டிருந்த தங்கராஜ் கல்லூரி பியூனிடம் பணம் கொடுத்து பேசுற காட்சி தெளிவா ரெக்கார்டு ஆகியிருக்கு. இந்த ஆசிரியைய வேலையில இருந்து நீக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அத பண்ணுங்கன்னு பேசுற குரலும் அதுல கேக்குது. இத பார்த்த மதி அதிர்ச்சியில நிக்கிறாங்க. "இவ்ளோ நாளா என்னை தவறானவள்னு நினைக்க வச்சது எல்லாமே இவரோட திட்டமா?" இன்னும் மனசுக்குள்ள கேள்வி எழுகிறது. மாணவர்களும், "மேம், நாங்க இத மறைக்க முடியல, அதனால உங்ககிட்டத்தான் முதல்ல கொண்டு வந்தோம்" அன்னு சொல்றாங்க. மதி அவர்களுக்கு நன்றி சொல்லி அனுப்பினாலும் அவளோட மனசுக்குள்ள எரிய ஆரம்பிச்ச கோபத்தை யாராலும் அடக்க முடியல. அதே சமயத்துல தங்கராஜ் சாப்பிட வர்றாங்க. ராகவன், "மாப்பிள்ளைக்கு சாப்பாடு பரிமாறுன்னு மலரிடம் சொல்றாங்க. அந்த நேரத்துல மதி போனை கையில எடுத்துக்கிட்டு ஹால்ல வர்றாங்க. தங்கராஜ் இன்னும் பழைய விஷயத்தையே பேச ஆரம்பிக்கிறாங்க. "இந்த வீட்டுல 3 பெண்கள் சேர்ந்து குழு அமைச்சு என்ன பத்தி பேசுறாங்க" அப்படின்னு குறை சொல்லுறாங்க. அதைக் கேட்ட மதி உடனே, "அதெல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இத பாருங்க" வீடியோவை எல்லாருக்கும் காட்டுறாங்க. ராகவன், ராஜலட்சுமி, மலர், ரேவதி எல்லாரும் அதிர்ச்சியோட திரைய பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. தங்கராஜ் முகம் மட்டும் வெளிரி போயிடுச்சு. என்ன பேசுறதுனே தெரியாம தண்ணி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. மதி உடனே, "என் வேலை போனதுக்கு காரணம் நீங்க தானா இல்லையா? உண்மைய சொல்லுங்கன்னு" நேரடியாக கேக்குறாங்க. தங்கராஜ் முதல்ல மறுக்க முயற்சி பண்ணிடுறாங்க. "நீ ஏதோ தவறா புரிஞ்சுக்கிட்டன்னு" சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வீடியோல இருந்த ஆதாரம் எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்ச பிறகு அவங்களால பேசவே முடியல. ராஜலட்சுமியும் அதிர்ச்சியில நிக்கிறாங்க. ராகவனுக்கு கோபமா இருந்தாலும் என்ன சொல்லணும்னு தெரியல. மலர் மட்டும் மதிய பார்த்து அமைதியா இருன்னு கண்ணாலே சைகை காட்டுறாங்க. ஆனா இவ்வளவு நாள் அவமானம், வேதனை, குற்றச்சாட்டு எல்லாத்தையும் சுமந்த மதி அந்த நிமிஷத்துல தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. தங்கராஜ், "நீ வீட்டுல அமைதியா இருக்கணும்னு தான்" இன்னும் காரணம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மதியோட கோபம் உச்சிக்கே போயிடுச்சு. சமையலறை பக்கம் இருந்த ரசக்குழம்பு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வேகமா நடந்து வந்து, "என்னோட வாழ்க்கையை கெடுத்ததுக்கு இதுதான் உங்க தண்டனைன்னு" சொல்லி தங்கராஜ் தலையிலேயே ஊத்துறாங்க. அந்த காட்சி பார்த்து வீட்டுல இருந்த எல்லாரும் சிலை மாதிரி நின்னுடுறாங்க. மலர் அதிர்ச்சியில வாய மூடிக்கிட்டாங்க. ராஜலட்சுமிக்கு என்ன நடந்துச்சுனே புரியல. ராகவன் உடனே எழுந்து நிக்கிறாங்க. ரேவதி பயந்து போய் மதிய கைய பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க.
ஆனா மதி மட்டும் தன்னோட கண்கள்ல இருந்த கண்ணீரையும் கோபத்தையும் மறைக்காம தங்கராஜ நேரா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்ல இருந்த எல்லாரையும் சிந்திக்க வச்சது. நான் இந்த வீட்டுக்கு வந்த நாளிலிருந்து என்னை அவமானப்படுத்தினீங்க. நான் சமைச்சாலும் குறை, பேசினாலும் குறை, அமைதியா இருந்தாலும் குறை. ஆனா நான் செய்த இந்த வீட்டுல எப்பவுமே அவளுக்கு குறை சொல்ல ஒரு காரணம் தேடுறவங்க இருக்காங்கன்று அவளுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நான் தெரிஞ்சத மனசார செய்றேன். அதுக்கு மேல என்னால முடியாது அன்னு நினைச்சு அமைதியா வேலைய தொடர்ந்தாங்க. அதே நேரம் மலர் மட்டும் மதிக்கு தைரியம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ராஜலட்சுமி முன்னாடி எதுவும் பேச முடியாம தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல ரேவதியோட போன்ல தொடர்ந்து ட்வைங் ட்வைங் மெசேஜ் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் கேட்ட உடனே தங்கராஜ் முகம் முழுக்க கோபம் நிரம்பிடுச்சு. யாருடா இவ்ளோ காலையிலிருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க? யாரோட பேசுற? அன்னு கேட்டு ரேவதியிட போன் கேக்குறாங்க. ரேவதி முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. என் தோழிதான் பேசுறாங்கன்னு சொன்னாலும் தங்கராஜ் நம்பவே மாட்டாங்க. நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்தவங்க நான். போன் குடு அன்னு சொல்லி நேரடியாக போனை வாங்கிக்கிறாங்க. ரேவதி வேற வழி இல்லாம ஸ்கிரீன் ஆன் பண்ணி கொடுக்கறாங்க. அதுல வந்திருந்த மெசேஜ் எல்லாமே மலரிடம் இருந்து. இன்னைக்கு வீட்டுல பெரிய கூத்து நடக்க போகுது போல. மதி சமையல் முடிச்சா என்ன ஆகுமோ தெரியலன்னு இருந்த அந்த மெசேஜ் தங்கராஜவை இன்னும் கொதிக்க வச்சது. உடனே இதுதானா உன் தோழி? வீட்டுல நடக்கிறதெல்லாம் வெளிய சொல்றது இதுதானா? ரேவதியையே குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. மலரையும் மதியையும் சேர்த்து மோசமா பேச ஆரம்பிச்சதும் ரேவதிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரேவதி அமைதியா வீட்டுல இருக்கிறவங்க கூட பேசக்கூடாதுன்னா எப்படி? அது என் தோழிதான், அவகிட்ட பேசுறதுல என்ன தப்புன்னு கேட்டாலும் தங்கராஜ் கேட்கவே மாட்டாங்க. அப்போதே தங்கராஜோட அம்மா அங்க வர்றாங்க. என்னடா காலையிலேயே இவ்ளோ சத்தம்? ரேவதிய எதுக்குடா திட்டுற? அன்னு கேட்டதும் தங்கராஜ் இன்னும் கோவப்படுறாங்க. உடனே பாட்டி ரேவதிய தனியா அழைச்சிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதையும் மனசுக்குள்ள வச்சிக்காத. வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா நீ அமைதியா இருந்தாதான் குடும்பம் நிலைக்கும் அன்னு ஆறுதல் சொல்லுறாங்க. அந்த நேரத்துல தங்கராஜ் மனசுக்குள்ள இது இப்போ விட்டுட்டா நாளைக்கு எல்லாரும் என் மேல் ஏறி நடப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன விஷயமே வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா மாற ஆரம்பிச்சது. இதே நேரத்துல சுரேஷ் வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் மனசு முழுக்க வீட்டிலேயே இருந்தது. எந்த வேலையிலும் கவனம் இல்லாம தலையில கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தாங்க. அத பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன சுரேஷ், வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? முகமே சரியில்லையே அன்னு கேக்குறாங்க. அங்க இருந்த ஸ்டாப் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே, சார், வீட்டுல சண்டை நடந்திருக்கும் போலன்னு சொல்லுறாங்க. இன்ஸ்பெக்டரும் கிண்டலா, உங்க மனைவி திட்டிட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா சுரேஷ் சிரிக்கவே முடியல. அப்படி எதுவும் இல்ல சார், ஒரு கேஸ் விஷயம்தான்னு சொல்லிட்டு பேச்ச முடிச்சுறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள மதி ஏன் இவ்ளோ மாறிட்டா? நான் சொல்றத கேட்கவே மாட்டாளேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வேலை முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. வீட்டிலோ மதி சிம்பிளா ஆனா மனசார சமைச்சிருந்தாங்க. சாம்பார், ரசம், ஒரு பொரியல், அப்பளம், தயிர், சின்ன வடை, அவ்வளவுதான். அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சுத்தமா ஆரோக்கியமா எல்லாத்தையும் தயார் பண்ணியிருந்தாங்க. அத பார்த்த ராஜலட்சுமி முகம் உடனே மாறிடுச்சு. இது என்ன சமையல்? வடை, பாயாசம், இன்னும் எத்தனை வகை இருக்கணும்னு தெரியாதா? மாமாக்கு பிடிச்சது எதுவுமே செய்யலையே இன்னும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. மதி அமைதியா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதையே மனசார செஞ்சிருக்கேன் என்று சொன்னாலும் ராஜலட்சுமி ஏற்கவே மாட்டாங்க. மலர்கிட்ட கேட்டிருக்கலாமேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் திட்ட ஆரம்பிச்சாங்க. மலர் மதிக்கு ஆதரவா பேச முயற்சி பண்ணினாலும் ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கே ராஜலட்சுமி அவளையும் திட்ட ஆரம்பிச்சாங்க. மதி அதுக்கப்புறம் அமைதியா, நான் ஆரம்பத்திலேயே எனக்கு சமையல் அதிகமா தெரியாதுன்னு சொல்லிட்டேன், உதவி செய்ய விடல. இப்போ என்னை மட்டும் குறை சொல்லுறது நியாயமான்னு கேட்டாங்க. ஆனா ராஜலட்சுமி அதை கேட்கவே மாட்டாங்க. பொறுமையா பேசினா பெரிய புத்திசாலி ஆகிடுவியா? இந்த வீட்டுல எப்படி இருக்கணும்னு நான் சொல்லுறது கேட்கணும் அன்னு கடுமையா பேசுறாங்க. அந்த நேரத்துல ராகவன் சமையலறை பக்கம் வந்து, என்ன இவ்ளோ சத்தம்? சாப்பாடு ரெடியா அன்னு கேக்குறாங்க. எல்லாரும் டேபிள்ல உட்கார ஆரம்பிச்சாங்க. சுரேஷும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவனுக்கு என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியாம ஆர்வமா இருந்தாலும்
அவன் விருப்பமான காரக்குழம்பு இல்லன்னு தெரிஞ்ச உடனே முகம் சுருங்கிடுச்சு. சுரேஷ் சாப்பாட்ட பார்த்ததும், "எனக்கு காரக்குழம்பு பிடிக்கும் என்று தெரியாதா?" அன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள ராஜலட்சுமி, "உன் மனைவி தான் சமைச்சா. எ எங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்கு" அண்டி சொல்லி மதிய குறை சொல்லுறாங்க. கோபமா இருந்த சுரேஷ் தட்டையே தள்ளிவிட்டு, "இத சொல்லியிருந்தா வெளியிலேயே சாப்பிட்டு வந்திருப்பேன்" அன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. அத பார்த்த மதி மனசுக்குள்ள ரொம்ப காயப்படுறாங்க. அவளார் யாருக்காக மனசார சமைச்சாங்களோ அதையே யாருமே மதிக்கலன்னு வருத்தப்படுறாங்க. ராகவன் சாப்பிட்டு பார்த்ததும், "சாம்பாரா இது, ரசமா இதுன்னு கிண்டல் பண்றாங்க. மதி அமைதியா ஆரோக்கியமா சாப்பிடணும்னா இவ்வளவு எண்ணெய், தேங்காய் எல்லாம் அவசியமில்லன்னு சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டாங்க. மலர் மட்டும் மதிய கைய பிடிச்சு அமைதியா இரு, இப்ப பேசினா இன்னும் பிரச்சனை பெருசா ஆகிடுமான்னு சொல்லுறாங்க. ஆனாலும் மதிக்குள்ள இருக்கும் வேதனை அதிகமா இருந்தது. சாப்பாடு முடிஞ்சதும் எல்லாத்தையும் மலர்தான் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ராஜலட்சுமி மீண்டும் மதிய கூப்பிட்டு, "இனிமே உன் சம்பளத்துல ₹1 கூட உனக்கு கிடையாது. இந்த வீட்டுக்காக நீ வேலை செய்யணும். உன் வீட்டிலிருந்து சீர் எதுவும் வரல. அதனால இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் உன் மேலன்னு கட்டளையிடுறாங்க." அந்த வார்த்தை மதியை ரொம்ப காயப்படுத்துது. மலருக்கும் கோபம் வந்த